அவல் பொரி சோறு 3 விதமான ஆம்லேட்டை இப்போ வந்து நமக்காக செஞ்சு காமிக்க போகிறாங்க. அந்த கேரட்டோட அந்த தித்திப்பு, அந்த பொரி, அதில் இருக்கிற அந்த பொரி வந்து அதில் சேர்த்துருக்க மாதிரியே தெரியல. ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதில் சாதத்தை போட்டு சாப்பிடுவோம். அது கூட கொஞ்சம் அடைக்கும். அந்த ஃபீல் இருக்குது. அதாவது முட்டை சாதம் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. ஆனால் அடைக்கல. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. முட்டை சாதம் தான். வணக்கம் வணக்கம். என்ன இன்னைக்கு ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? அவல் பொரி சோறு. அவல் பொரி சோறு. அவல் முட்டை பொரி சோறு. மறந்துட்டீங்களே? அப்படி கிடையாதுக்கா. இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆரோக்கியமான ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். அதுதான் அவல் பொரி சோறு ஆம்லேட். மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ஆம்லேட் போட போகிறீங்களா? அவல் பொரி சோறு மூணுத்தையும் 3 விதமான ஆம்லேட். எதுக்காக நாங்கள் இன்றைக்கி அவல் பொரி சோறு எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சோறு ஆல்ரெடியே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்லா பதமாக இருக்கக்கூடிய ஒரு சோறு. அவல் பார்த்தீங்கன்னா அதே அரிசியிலேருந்து வந்தது தான். அதை பதப்படுத்தி காய வச்சு சப்பையாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் இப்படிய பொரி இருக்கு பாருங்கள், காற்றுல பட்டா கூட பறந்துடும். ஸோ இது 3லையும் 3 விதமான ஆம்லேட், ஆரோக்கியமான ஆம்லேட் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்ம வந்து இப்போ என்ன சமைக்க போகிறாங்க, அண்ணன் நமக்காக என்ன சமைச்சு கொடுக்க போகிறாங்கன்னா, அவல் ஆம்லேட், பொரி ஆம்லேட், சோறு ஆம்லேட், 3 விதமான ஆம்லேட்டை இப்போ வந்து நமக்காக செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இருங்க, சோறை வச்சு ஆம்லேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் ஒரு விதமான ஆம்லேட் செய்வோம். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க, ஆரோக்கியம்ன்ட்டு. பொரியில் ஒரு பொருள் சேர்த்து அது ஒரு ஆம்லேட் செய்ய போகிறோம். அவல்ல ஒரு பொருள் சேர்த்து அது ஒரு ஆரோக்கியமான ஆம்லேட் செய்ய போகிறோம். அதெல்லாம் தேவையான பொருளை தான் காட்டுவோம். ஓ கண்டிப்பாக. சரி பார்க்கலாம். சைடிஷ் தாங்க. சைடிஷ் தாங்க இது. இதுவே வந்து சோறை வச்சு நம்ம சாதம் வச்சு ஆம்லேட்டை சைடிஷாக வைப்போம். ஆனால் இது வந்து மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாம், ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், டிஃபனுக்கு கூட நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி தாங்க. இதுதான் மெயின் டிஷ்ஷு. அப்போ டீ போட்டுருங்கக்கா. போட்டலாமாண்ணே? டீக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஆம்லேட். டீயோட ஆம்லேட் சாப்பிட்றது நம்மளா தான் இருக்கணும். இல்லை, டீ எல்லாம் வேண்டாங்க. இதுக்கு நம்ம ஊரணி தண்ணி இருந்தாலும் போதும். டீ மாதிரியே இருக்குமா? டீ மாதிரியே. அவல் பொரி சோறு ஆம்லேட்டுகளுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறாங்க. செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை, சாதம், பொரி, சிவப்பு அவல். என்ன சிவப்பு அவல்? இப்போ கைக்குத்தல் அவல்லாம் வந்து மக்கள் மறந்துட்டு வர்றாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு அவல் தாங்க சிவப்பு அவல். இப்போ அடுத்த 2 பொருள் இருக்குது பாருங்கள், அது அதை விட ஆரோக்கியமான பொருள். சிவப்பு அவலோட சேர்க்கறதுக்கு சிவப்பு பீட்ரூட், கேரட், உப்புத்தூள், மிளகுத்தூள், முட்டை. ஃபஸ்ட்டு நம்ம சோறு ஆம்லேட் தாங்க செய்ய போகிறோம். சோறு ஆம்லேட். ஆமாங்க. ஏன்னா சோறு வந்து இதுக்கப்புறம் கொலைய போகிறதோ இல்லை பொரி மாதிரி ஊற போகிறதோ கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு சோறு ஆம்லேட். 3லேருந்து 4 ஆம்லேட் வர அளவுக்கு சோறு எடுத்துருக்கோம். இப்போ சோறு போட்டாச்சுங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஆம்லேட்னாலே எந்த ஆம்லேட் பண்ணாலும் வெங்காயம், பச்சை மிளகாய். ஒரு சிலருக்கு தான் பச்சை மிளகாய் பிடிக்காதுங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கள் கடையிலேயே போய் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு தான் ஆம்லேட்டே கேட்போம். ஏன்னா அதோட சுவையே தனி. ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை நம்மளுக்கு வந்து சாதம் தான் அதிகமாக இருக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஒரே ஒரு பச்சை மிளகாய்? ஆமாங்க. ஆயா காரம் எடுத்துட்டாங்கன்னு வைங்க, ஓட்டை எடுத்துருவாங்க. யாருமே காரம் அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக கண்கலங்கும், தண்ணியை தேடி ஓடத்தே செய்வாங்க. முட்டையே சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே ஆவாரம் பாய அருமையாக ஒரு முட்டை உடச்சிருப்பாங்க. ரொம்ப 4 முட்டை சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்புங்க. ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் எல்லாம் உடச்சிட்டு சோறில் ஆம்லேட்டுங்கிற நான் நினச்சேன் சாதத்தை எடுத்து சரி மிக்சியில் ஒரு ரோல் அடிச்சுட்டு தான் ஊற்றி கலந்து அதை ஆம்லேட்டை போட போகிறீங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் அதை முழுசாக அப்படியே இறக்கிட்டீங்க. அதுதான் யோசிச்சுட்டு வேற நல்லா இல்லைங்க. அப்படி நம்ம செஞ்சோம்னா இது சாதம்லாம் ஒன்றோட ஒன்று களி மாதிரி ஆயிடும். இப்படி நம்ம சமைச்சோம்னா சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கும், ஆம்லேட் சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சேர்க்கணும். இதுலேயே கொஞ்சமாக மல்லித்தலைங்க, மல்லித்தலையும் சேர்த்து இதை அப்படியே நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோங்க. சோறு ஆம்லேட்டுக்கு நம்ம எள்ளெண்ணெயை சேர்த்துக்கிறோங்க. நம்ம லைட்டாக சேர்த்தாலே போதுமானது. அதிகமாக முட்டை கிடைக்கக்கூடிய ஒரு ஊர் நாமக்கல். இல்லையா? இல்லைங்க.
இல்லை, நாமக்கல்ல தான் அதிகமான முட்டை விளைச்சல். விளையுதா? சரி, உற்பத்தி பண்ணுறது. க்ளூ கொடுக்கவா? சென்னையில் அந்த ஊர் இருக்கு. சென்னையில் ஊர் இருக்கா? சரி யோசிச்சுட்டே இருங்க, நம்ம முட்டை ஊற்றிடலாம். சென்னையில் வேலூரா? இல்லைக்கா, போகிற ரூட்டு கேட்கலக்கா, சென்னையில் உள்ள ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வேலூர்னா அங்கே தான் இருக்குதா? சென்னையில் பெரம்பலூர் அங்கே தான் இருக்கா? கோயில் கோயிலாக கேட்டால் சொல்லுவாங்களா? கோயிலாக பிரசாதமான இடத்துலமா நம்ம சொல்லுவோம். எந்த கோயிலுக்கா முட்டை போடுறாங்க? முட்டை எந்த கோயிலே போட மாட்டாங்க, அதைத்தான் சொல்கிறேன். சரி, உங்களுக்கு ஒரு க்ளூ தரேங்க. கொடுங்கண்ணே. நம்ம காரைக்குடிக்கு அங்கேருந்து தான் கிளம்பி வரோம். காரைக்குடிக்கு அங்கேருந்து தான் கிளம்பி வரோம். இதை விட என்ன? கோயம்பேடா? சரி. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தானே அப்போலாம்? இன்னும் யோசிங்க. கிளாம்பாக்கம். கிளாம்பாக்கம். அதுவே சென்னை கிடையாது, தெரியுங்களா? இருந்தாலும் நம்ம அங்கே இருந்தானே அது செங்கல்பட்டுக்கு வந்துருச்சுக்கா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம அங்கே சென்னைக்குள்ளே சொல்கிறேங்க. சென்னைக்குள்ளனா என்னென்ன இந்த ஏரியாக்களை தரச்சனீங்க சொல்லுவேன். சரி, இன்னொரு க்ளூவும் தரேன். சரி, ட்ரெயினில் வந்துருக்கீங்களா? வந்திருக்கோம். அது எங்கேருந்து கிளம்புது? ஐயோ, அவர் மட்டும் வேகிறேன். ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புதா? எக்மோர். அதால இல்ல, நிறைய இது ஸ்டாண்ட் இருக்கு. நீங்க எந்த இடத்துல? அதான் சொல்லிட்டீங்களேக்கா, எக்மோர்ல முட்டைக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐயோ, முடியாது சாமி, இப்படி ஒரு கடிச்சாக்க சொல்லியே. எக் மோர். மோர்னா இன்னும் வேலை அர்த்தம். அதிகம். அதிகம். இன்னும் முடியல சப்பா. கட்டுறது கையில வச்சுக்கலையா? எடுத்துக்கலாங்க. சோறு ஆம்லேட் தயார். கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா 3 தான் நாங்கள் ஊற்றி இருக்கணும். பெருசாக ஊற்றுறதுக்கு ஆயா என்ன சொல்லிட்டாங்கன்னா ரூல்ஸு. 4 ஆம்லேட் சொன்னீங்கன்னா நீங்கள் 4 போடுங்க. நாங்கள் அதனால் ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் ஊற்றணும், அடுத்து கொஞ்சம் பெருசு ஊற்றணும், அடுத்து கொஞ்சம் சின்னது ஊற்றிருக்கோம், அடுத்து இன்னும் கொஞ்சம் சின்னது ஊற்றணும். அடுத்து நம்மளுடைய அவல் ஆம்லேட்டுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவலை சேர்த்துக்க போகிறோம். நம்ம சாதம் சேர்த்த அளவுக்கெல்லாம் அவல் வேணாங்க, நம்ம கொஞ்சமாக போட்டாலே போதும். அப்போ அந்த அவலை வந்து நாங்கள் தனியாக பாலை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்ல ஊற வச்சு. இது பாலை ஊற்றி சாப்பிட்றீங்களா? ஆமாங்கண்ணே, மிச்சம் இருக்க அவல் வேஸ்ட்டாக தானே போகும். இப்போ உள்ள காலத்தில் யாருமே அவல் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எங்கள் காலத்துலங்கிற மாதிரி போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த அவலில் வந்து நல்லா பாலை காய்ச்சிட்டு ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டு 2 ஏலக்காய் நச்சு போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில், உடம்புக்கும் நல்லது. இந்த காலத்தில் உள்ளவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தானங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ மாற்றி யோசிக்கிறோமா? நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். நம்ம இப்போ மாற்றி யோசிக்கிறோம் அவளை எப்படி குழந்தைங்களுக்கு சேர்க்கலான்னு. இப்போ இதில் வந்து அவங்க தனியாக முட்டை தனியாவோ வெங்காயம் தனியாவோ அவல் தனியாவோ பிரிக்க முடியாது. எப்படி கொடுத்தாலும் இந்த ஆரோக்கியமான உணவு அவங்க போய் சேரும். எங்கள் பழனிக்கு பாத யாத்திரை எப்போ போகிறாங்க? ஐயா பொங்கலுக்கு எப்போ பாத யாத்திரை போகிறாங்க? ரோட்டில். சரி, அப்படிலாம் இல்லை. வீட்டில் இப்போவுமே நாங்கள் ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோதான் நமக்கு நாலேஜ் வந்து பிள்ளைகளுக்கு வெளியில் உள்ள ஐட்டம் சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு உணவு பற்றி கண்டிப்பாக சாப்பிடணும். பாத யாத்திரை போகும்போது எங்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி தெரியுங்களா? இளநீ எங்கே கொடுக்குறாங்க, எந்த மாதிரி பை நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகணும், அந்த பை தூக்கத்துக்கு யார் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களோ அவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி முக்கியமான கருத்துங்கள்லாம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்தாக்கா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெறும் உப்பு மட்டும் சேர்த்து, ஏன்னா அவல்னாலே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அவல் வந்து ஒரு 2 நிமிஷம் ஊறணுங்க. அதுக்காக முட்டையிலேயே தான் ஊற வைக்க போகிறோம். நீங்கள் கேட்டிங்க இல்லையா தண்ணியில் ஊற வைக்கட்டுமான்னு? தண்ணியில் ஊற வச்சா ஆம்லேட் வராது. ஒரு 2 நிமிஷம் ஊறணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அவள் பார்த்தாலே தெரியும். இந்த நேரத்தில் ஒரு பீட்ரூட் நல்லா துருவி சேர்த்துங்க, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை. பீட்ரூட் லைட்டாக இனிக்குங்க, அதுக்காக மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாய் வந்து அதிகமாக நம்ம உடம்புல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து இது நெஞ்சரிச்சல் இந்த மாதிரிலாம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம்னு நினச்சி சாப்பிட்றாதீங்க, ஏதோ ஆம்லேட் தான் ஊற்றணும். எண்ணெயை தெளிச்சுக்க போகிறோம்.
நல்லா அட்டை தோசை மாதிரி வந்துச்சு சார். இதனால தான் நம்ம சொல்கிறது இதுவே வந்து நம்ம டிஃபனாகவோ ஸ்நாக்ஸாகவோ சாப்பிட்லாம். ஆம்லேட் மாதிரி இல்லாமல் நல்லா திக்காக. நம்ம ஆவாரம் பாயா மாதிரி குண்டாக இருக்கவங்களாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆம்லேட்டை ட்ரை பண்ணலாங்க. அது ஏங்க ஆவரம்பு ஆயா மட்டும் வெயிட் லாஸ் பண்ணணும்? நான் பண்ணவே வேண்டாம். நான் அன்றாடம் நான் வேலை பார்த்துட்டு ரெண்டு பேர் சண்டை போடுங்க. குண்டா இருக்க நானே அமைதியாக இருக்கேன். உங்களுக்கு இல்லை பிரச்சனை. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்துருச்சுங்களா? எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு டைம் ஊற்றும் போதும் கலக்கிக்கணுங்க, ஏன்னா பீட்ரூட்லேருந்து தண்ணி விடும். இப்படி தூக்கி விட்டோம்னா இந்த எண்ணெய் உள்ள வரைக்கும் போயிடும். சோறு ஆம்லேட் தயாராகிடுச்சுங்க. அடுத்து அவல் பீட்ரூட் ஆம்லேட் அதுவும் தயாராகிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா பொரி ஆம்லேட். சோறு ஆம்லேட் பார்த்துருப்பீங்க, சாதம் வச்சு முட்டை ஊற்றணும், அதுக்கப்புறம் பொருள்களை மொத்தமாக போட்டு நம்ம செஞ்சோம். அதே போல் பீட்ரூட் ஆம்லேட் பார்த்துருப்பீங்க, முட்டையிலேயே அவலை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம செஞ்சோம். ஆனால் பொரி ஆம்லேட் அப்படி கிடையாதுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எடுத்தோன்னே முட்டை ஊற்றுறீங்க? ஆமாங்க. கொஞ்சமாக உப்பு, வெங்காயம், கேரட். அவலில் காணாமல் போதுங்க. அவல் வந்து வெறும் வாயிலுமே சாப்பிடலாம்னா அவ்வளோ நல்லது. வெறும் வாயில் சாப்பிட்லாங்களா இல்லை பல்லோட சாப்பிடலாம்? பல்லோட இல்லைன்னா அப்படி நம்ம ஊற வைக்காம எதுவுமே சேர்க்காம அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கூட நமக்கு இந்த முழங்கால் வலி, இடுப்பு வலி, கை கால் வலி எல்லாருமே வெறும் வாயில் தாங்க சாப்பிடுவாங்க. இல்லைங்க, சமைச்சு வாய்க்குள் வாழைப்பழத்தை வச்சு சாப்பிடுவாங்க. சமைச்சு சாப்பிட்றது வேற, இப்படி டைரெக்டாக சாப்பிட்றது. ஏன்னா ஆயாவுக்கு வந்து அவங்க சொன்ன வழிகள் அத்தனையும் உண்டு, உண்டு. அதனால அவள் சாப்பிட்றாங்க. இப்படியே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தலை, இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட் நம்ம அடிச்சுக்கிறோம். முட்டையை ஊற்றிட்டு பொரிய தூவுங்களோ? இல்லை இல்லைங்க, பொரியும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போவே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நமுத்த மாதிரி ஆயிரும். சோறு ஆம்லேட் ஆயிருமா? ஆமாங்க. ஆம்லேட் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் பொரி. இப்போ பொரியும் அப்படியே நம்மளுக்கு முழுசாக இருக்குது பாருங்கள். பொரி தெரியுதுங்களா? நன்றாக தெரியுது. இதனால தான் இந்த நேரத்தில் நம்ம சேர்க்குறது. எப்படிங்க, சூப்பராக வந்துருச்சுங்களா? இது எடுத்தால் மற்ற ஆம்லேட் எல்லாம் பெண்ட் ஆகி உடையும். இது பாருங்க எப்படி நிற்கிதுன்னு. அனைத்து ஆம்லேட்டும் தயாராச்சா? தயாராக இருக்குங்க. சோறு ஆம்லேட், அவல் ஆம்லேட், பொரி ஆம்லேட். இதனால தான் நம்ம ஆர்டராக நம்ம சமைச்சதுங்க. ஒவ்வொரு ஆம்லேட் செய்யும் போதும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு எதிர்பார்க்குற சுவையும் சரி வண்ணமும் சரி எல்லாமே நம்மளுக்கு கிடச்சி வரும். இப்போ தயாராகிடுச்சு, சுவைச்சு பார்க்குற நேரம் வந்துருச்சு. ஆம்லேட் சாப்பிட்லாங்கக்கா? ஓகேண்ணே, ரெடி. என்ன ஆம்லேட்டுங்க? என்ன ஆம்லேட்னா ஒரு புதுவிதமான ஒரு சோறு ஆம்லேட்டு, ஒரு அவல் ஆம்லேட்டு, ஒரு பொரி ஆம்லேட், ஒரு வித்தியாசமான ஒரு இல்லைக்கா 4 சோறு ஆம்லேட்டு, 3 அவல் ஆம்லேட்டு, 3 பொரி ஆம்லேட்டு. சோறு தான் நம்மளுக்கு எப்பவுமே முக்கியம். சோறு சோறு பங்குனா பங்காருக்கான பங்கு கண்டிப்பாக. முட்டையாக இருந்தாலும் சரி, சோறாக இருந்தாலும் சரி, இது சோறு ஆம்லேட் தான். சோறு ஆம்லேட் தானே? ஒரு சோறு ஆம்லேட்டு. ஐயோ, என் மனசே தாங்கல. ஏங்கா மக்களே பார்த்துக்கங்க. பாருங்க மக்களே, ரொம்ப பீஸ் இல்ல இதான் இருக்கேக்கா, முழுசா எடுத்து ஒன்று சாப்பிடுங்கக்கா. யார் வேணும்? நம்ம வந்து அந்த தட்டை தான் ஆயாக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களா நினைச்சிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இது எதுக்காக தட்டு வச்சிருக்கேன்னா 3 ஆம்லேட்டுமே 3 பங்கு போட்டு சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் பிச்சு காட்டுறேன். அவ்வளோ பாருங்க, பீட்ரூட் பாருங்க, சப்பா அப்படியே ரத்த கலரியா தெரியுதே சார். கலையும் பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. எது வேணுமோ எடுத்துக்கோங்க. எங்களுக்கு நாங்கள் முதல்ல வச்சதே போதும் சார். நானே எடுத்துக்கிறேங்க. எடுத்துக்கிட்டுங்களா? எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டதை எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு வேண்டதை எடுத்துக்கிட்டீங்க.
இப்போ எனக்கு வேண்டதை நான் எடுத்துக்கிறேன். ஆ. இது வந்து பாண்டியனாக்கு, என்ன நல்ல மனசு. இது எனக்கு. ஓ எப்படி ஒரு நல்ல மனசு பார்த்தீங்களா மக்களே. நான் ஃபஸ்ட்டு முதல்ல சுவைக்க போகிறது அவல் வந்து பீட்ரூட்டு ஆம்லேட்டை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்ல போகிறேன். சரி, ஆயாவே அவல் எடுக்கும் போது நம்மளும் அதே அவல் ஆம்லேட்டே சாப்பிட்டு பார்க்கணும். இதில் மட்டும்தான் நம்ம மிளகுத்தூளை பயன்படுத்தணும். நீங்களும் அவள் தானே? எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? ஏற்கனவே பீட்ரூட்டை வச்சு நாங்கள் நிறைய உணவு வந்து செஞ்சுருக்கோம். இப்போ அது மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு வித்தியாசமாக அவல் பீட்ரூட்டை வச்சு ஒரு முட்டை ஆம்லேட் செஞ்சு காமிச்சிருக்காங்கன்னு செம்மையாக சூப்பராக வேறு லெவலில் வந்திருக்கு. அவல் நிறைய குழந்தைகள்லாம் இப்போல்லாம் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பீட்ரூட்டுனால இனிக்கிற தன்மை இருக்கனால சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு புதுவிதமாக ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்ல ஹெல்த், ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவல் நம்ம ஆரம்பத்திலே சும்மா சாப்பிடும் போதே ரஃப்பாக இருந்துச்சு. நம்ம முட்டையில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு இந்த ஆம்லேட்டாக நம்ம செய்யும் போது அவ்வளோ நல்லா சாஃப்டாகிடுச்சு அவளே. அந்த சாஃப்டாகி பீட்ரூட்டோட சிறு இனிப்பு, மிளகோட சிறு காரம், சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. நம்ம சொன்ன மாதிரியே தான் இது வந்து ஸ்நாக்ஸாகவே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். காலை உணவாகவும் இரவு உணவாகவும் கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு பார்ப்போம். சோறாக்கா? ஆமாண்ணே, இப்போ வந்து சோறு ஆம்லேட் சாப்பிட போகிறோம். பாருங்கள், எல்லோரும் சோத்தை தனியாக வடித்து முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக சோறும் முட்டையும் ஒன்றா கலந்து ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள், இதுக்கு மேலே போட்டு தான் சாப்பிட போகிறாங்களா? சமைச்சே கொடுத்துட்டோம். சூப்பராக ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கு. இது உண்மையிலேயே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை சாதம் சாப்பிடுவோம் பாருங்கள், ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதில் சாதத்தை போட்டு சாப்பிடுவோம். அது கூட கொஞ்சம் அடைக்கும், அந்த ஃபீல் இருக்குது. அதாவது முட்டை சாதம் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது, ஆனால் அடைக்கல. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. முட்டை சாதம் தான். சோத்து வடகை சாப்பிட்ருக்கேன். சோத்து ஆம்லேட் நல்லா இருக்கு. சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. பழைய சாப்பாடு இது மாதிரிலாம் சாப்பிடுங்க. ஓகே, இதுவே இன்னும் ஒரு பழைய சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்றாருன்னா பார்த்து நல்லா இருக்கு. மந்திரம் நல்லா இருக்குல்ல? இல்லை, சிலர் என்ன சொல்கிறாருன்னா, பழைய சோறு இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு புது விதமான உணவு கொடுத்த ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். ஒரு கேரட் ஆம்லேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கேரட்டோட அந்த தித்திப்பு, அந்த பொரி, அதில் இருக்கிற அந்த பொரி வந்து அதில் சேர்த்துருக்க மாதிரியே தெரியல. அந்த அப்படியே அதோட ஒரு சாப்பிட்டா அந்த முட்டை எல்லாமே ஒன்றா ஒரு சூப்பராக ஒரு சுவையாக ஆம்லேட் அருமையாக வந்திருக்கு. நம்மளதெல்லாம் எல்லாமே காலி ஆயிருங்க. இப்போ நம்ம பீட்ரூட் ஆம்லேட் சாப்பிடும் போதும் பீட்ரூட் நல்லாவே தட்டுப்பட்டுச்சுங்க, அவ்வளோ நல்லாவே தட்டுப்பட்டுச்சு. நம்ம சோறு ஆம்லேட் சாப்பிடும் போது சாதம் நம்மளுக்கு நல்லாவே தட்டுப்பட்டுச்சு. ஆனால் அந்த பொரி ஆம்லேட் செய்யும் போது சுவை மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ பொரி நம்ம இருக்கிற மாதிரியே தெரியல. ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போது அந்த கேரட்டோட சுவை சும்மா சூப்பராக இருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆரோக்கியமான ஆம்லேட்டுங்கள்லாம் இப்படியும் செய்யலாம் இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சு காட்டினால கட்டுறது கையில் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் புது புது சமையல் நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து உங்களுக்காகவே வர காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.